ஹாய் செல்லக்குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நான் முருகனுக்காக 48 நாள் விரதம் இருந்தேன். நேத்தோட 48வது நாள். அதனால் இன்றைக்கி நான் பழனிக்கு கிளம்பிட்டேன். நான் எப்படி பழனி போனேன், என்னோட 48 நாளில் விரதத்தை எப்படி முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்ட் வைஸாக உங்களுக்கு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு கரெக்டாக 1:30 ஆச்சு. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. முருகான்னு சொல்லிட்டு அப்படியே நானும் கிளம்பிட்டேன். அப்படியே ரேப்பிடோ புக் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துலேயே ரேப்பிடோ பைக் வந்துருச்சு. ஸோ வந்து ஓடிபி சொல்லிவிட்டு நம்மளும் பைக்கில் ஏறி கிளம்பியாச்சு. கரெக்டாக போயிட்டு இருக்கும்போதே ரொம்ப சில்னஸாக இருந்துச்சு. பனி அவ்வளோ பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம போயாச்சு. கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து ஆரப்பாளையம் ரீச் ஆயாச்சு. ஃபஸ்ட்டு ஆரப்பாளையம் இறங்கினோடனே நான் பார்த்த விஷயம் என்னென்னா, பஸ் இருக்கான்னு தான் பார்த்தேன். பஸ்ஸு ஒன்றும் கூட இல்லை. கரெக்டாக 50 நிமிஷம் கழிச்சு தான் பஸ்ஸே வந்துச்சு. அப்புறம் நானும் ஏறி உட்காந்துட்டே இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் கரெக்டாக 10 நிமிஷத்துலேயே வண்டி எடுத்துட்டாங்க. கரெக்டாக நான் கிளம்பும் போது டைம் 2:30 ஆச்சு. முருகனை வேண்டிட்டு கிளம்பியாச்சு. முருகன் பாட்டுட்டு கேட்டுகிட்டே தான் போனேன். அதுக்கப்புறம் ஒரு 4 மணி போல் பஸ்ஸு வந்து ஒரு டீ கடையில் நின்றுச்சு. இந்த பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக மதுரையிலேருந்து பழனிக்கு சென்டர் பிளேஸ் இது. ஸோ வந்து ஒரு ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் பாத யாத்திரை நடக்கிறவங்களுக்காகவே தனியாக ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லி லைட் மாட்டியிருந்தாங்க. ஸோ அவங்க சிரமம் இல்லாமல் நடக்கணும் அப்படின்றதுக்காக அவ்வளோ பனியிலுமே நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் நம்மளும் தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் டைம் பார்த்தா 5:20 ஆச்சு. நம்ம பழனி வந்தாச்சு. பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பழனி கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும். நான் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது கோயில் தெரிஞ்சிச்சு. ஸோ வந்து நைட் டைமில் ரொம்ப பனியாக இருக்கனால வீடியோ கிளியராக தெரியலை. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தேன். நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 பாதை பிரிஞ்சு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு போகணும்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகலாம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா முடிக்காணிக்கை கொடுக்குற இடம், அதாவது மொட்டை அடிக்கிற இடம். நம்ம இங்கே போய் குளிச்சுட்டு மொட்டை அடிச்சுட்டு கீழே மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கும். அதையும் பார்த்துட்டு நம்ம டேரெக்டாக பழனி கோயில் போயிடலாம். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு படிக்கட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நானும் பார்த்துட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் சாமி பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க.